ஏ ஜோதி, இப்ப நீ உள்ள வரப்போறியா இல்லையா? கல்யாணம் ஆன பொண்டாட்டிய ஒரு வாரத்திலேயே வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கான். அவன் கைய போய் பிடிச்சிக்கிட்டு நிக்கிற. உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அம்மா நிறுத்துமா. இன்னொரு வாரத்தை என் புருஷனை அவன் இவன்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. இங்க பெருமா, என்னதான் இருந்தாலும் இது என் புருஷன். எங்க அத்தை என்ன பேசுனதும் தப்புதான், என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் தப்புதான். ஆனா என் வீட்டுக்காரர் வந்து என்னை கூப்பிடுறாருல, நான் என்னம்மா பண்ணட்டும்? என் வாழ்க்கையை பார்க்கட்டுமா, இல்ல இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இங்க உன் கூடயே இருக்கட்டுமா? சொல்லுமா. ஜோதி, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் தெரியாது. அம்மாவோட பேச்சு கேளுடா செல்லம். அந்த தங்கமயில தான் உன் வாழ்க்கையை வேணும்னே சதி பண்ணி வீணாக்கிட்டா. ஆனா நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் அந்த சாக்கடையிலேயே போய் விடுறேன்னு சொல்றியே. இப்ப நான் என்னம்மா பண்ணட்டும்? உன்ன மாதிரியே வீட்டுல தனியாவே இருக்கட்டுமா? சொல்லுமா, சொல்லு. என்ன வார்த்தடி பேசுற? என்ன வார்த்தை பேசுற? ஆமாம்மா, இது என்னோட லைஃப். நீங்களே சேர்ந்து தானே இவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் புருஷனே வந்து என்னை கூப்பிடும்போது என்னால வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிருமா. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், எங்க வாழ்க்கையில நீ எதுவும் முடிவெடுக்க தேவையில்லை. ஏன்னா இது எங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ பேர் என்னை பத்தி அவ்வளோ அசிங்கமா சொல்லியும் என்னை நம்பி தானே என் புருஷன் வந்திருக்காரு. அப்படிப்பட்டவரை வெளியே போங்க நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்ட பிறகு அவளுக்கு மாமியார் வீடு தான் எல்லாமே. நான் உன்னை கஷ்டப்படுத்த இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதம்மா. புரிஞ்சுக்கோமா தயவு செஞ்சு. நான் இந்த மாதிரி புருஷனை விட்டுட்டு வந்து இங்க இருக்கன்னு சொல்லி தானே நீ அவ்வளோ கவலைப்பட்ட. இப்ப அவரே வந்து கூப்பிடும்பொழுது போகக்கூடாதுன்னு சொல்றியே, இதுல என்னம்மா நியாயம் இருக்கு? சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வையுமா. அத்தை, நான் கொஞ்சம் பேசலாமா? ஒரு பொண்ணு மேலே அப்படி ஒரு தவறான பழியை போடும்பொழுது எந்த அம்மாவும் உங்களை மாதிரி தான் நடந்துப்பாங்க. நீங்கள் கோவத்தில் என்னைய என்ன வேணா பேசிக்கோங்க அத்தை. அதை பற்றிலாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஜோதியை நான் நல்லா பார்த்துக்குவேன் அத்தை. நிச்சயம் என்னை நம்புங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு அந்த வீட்டில் என் பொண்ணு எப்படிப்பா சந்தோஷமா வாழ்வா? அதுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருக்கேன். இனி நானும் ஜோதியும் அந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் தனி கொடுத்துனா போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசை ஏத்துக்கல ஜோதி. ஏதோ நீ இவ்வளோ தூரம் பேசின பிறகு இந்த அம்மாவால எதுவும் செய்ய முடியாது. இனி உன்னோட வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும். அம்மா நான் வரேம்மா. சந்தோஷமா அனுப்பி வையுமா. நிச்சயம் நாங்கள் நல்லபடியாக வாழ்வோம்மா. இவர் என்னை அவ்வளோ நம்புறாருமா. எப்படிம்மா நான் அவரை விட்டு கொடுக்கறது? சொல்லுமா நீயே. எங்க வாங்க போகலாம். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல. கடவுளே, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியாவது இவ சமாளிக்கணும். அவ சொன்ன மாதிரி என்ன போல இவளும் வாழ வெட்டியா தனியா வாழ்ந்துடக்கூடாது. இந்த சின்ன வயசுல இவ்வளோ பக்குவமா என் பொண்ணு இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், நீ என்ன ரெடி ஆகலையா? கல்யாணம் எத்தனை மணிக்குன்னு உங்ககிட்ட சொன்னோம். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை மட்டும் இந்த குளத்துல வீரா பார்த்தா என்ன நடக்கும்னே தெரியாது. போ, சீக்கிரம் கிளம்பு. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழியும் இல்லை. வீரா, நான் வந்துட்டேன்டா மாப்பிள்ள. எதுக்காக காலையிலேயே பட்டு வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு வாடான்னு சொன்னான்? என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஹே கலை, வாடா. எப்ப வந்த? ஏய் ஸ்ரேயா, நீ என்ன இங்கேயே தான் கிடக்கிறப்பல இருக்கு? எப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஆளா நீ தான் என்னமோ வீட்டோட ஓனர் மாதிரி வந்து வரவேற்கிற. கலை, சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர். மறந்துருச்சா என்ன உனக்கு? நானும் உன் ஃப்ரெண்டு வீராவும் லவ் பண்றது உனக்கு தெரியும்ல. ஆமா, இப்போ எதுக்கு இங்க வந்த? என் ஃப்ரெண்டை பக்கம் வந்தேன். என்னடா இது கேள்வி? வர்ற போறதெல்லாம் நம்மள ஏன் வந்த, எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்குதுங்க. என்னத்த சொல்ல? ஆமா, வீரா எங்க இருக்கான்? அவனை கூப்பிடு முதல்ல. வீராலாம் இப்ப வரமாட்டான். அவன் கிளம்புறதுக்கு லேட் ஆகும். ஏய், வீரா தான் என்ன இங்க வர சொன்னா. நான் வந்திருக்கேன்னு சொல்லு. என்னதான் முக்கியமான வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்துருவான் என் நண்பன். ஹே, இன்னைக்கு அவனுக்கு மேரேஜ், அதனால கிளம்பிக்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணு. இங்க பாருடி, இந்த ஏஐ ஓயின்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிவிட்டா. முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ ஒரு சுத்து நல்லா பெருத்துட்ட போல இருக்கு. அதான் நான் என்ன செய்யறது? அடுத்த வீட்டு தீனின்னா உன் பாட்டுக்கு நல்லா மேய்ஞ்சுக்கிட்டு இருந்திருக்க போலையா? ஏண்டி, நீ வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டியா? என் ஃப்ரெண்டு பின்னாடியே தான் சுத்துவியா? அவனை சொல்லணும், உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்கான் பாரு. எல்லாம் அவன் மேல இருக்கு. இரு. ஆமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? வீராவுக்கு மேரேஜா? யார் கூட? உன் கூடயா? அவனுக்கு என்ன புத்தி கிட்டி இல்லையா? ஏய் என்ன? ஏன் நானும் வீராவை மேரேஜ் பண்ணிக்க கூடாதா? உனக்கு என்ன அதுல பிரச்சனை? நீ ஒரு ஆளு. ஏண்டி, உன் உண்மையான குணம் என்னன்னு தெரியாம அவன் இன்னும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை எங்கேயும் வீணாக்கிட்டதடியே. இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா வீராவுக்கு டம்மி மேரேஜ் நடக்கிறது இவனுக்கு தெரியாது போல. சரி, நம்மளும் சொல்ல வேணாம். ஹலோ மிஸ்டர், மேரேஜ் எனக்கும் வீராவுக்கும் இல்ல, வீராவுக்கும் வேற வேற பொண்ணுக்கும். அப்பாடா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுலயாவது சரியான முடிவெடுத்தானே அவன். உன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் சாவறது நான் பார்க்க ஆசைப்படலப்பா. சரி, போய் வீராவை கூப்பிட்டுட்டு வா. கல்யாணம்னு சொல்ற, வீட்டுக்கு ஒரு ஆளும் வர காணும். எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாரா? நல்லா இருக்காரா?
இது ஒரு சீக்ரெட் மேரேஜ். ஆனா அவன் எதுக்கு உன்னை இன்வைட் பண்ணான்னு எனக்கு தெரியல. என்னது சீக்கிரட் மேரேஜா? கல்யாணம்னா ஊரை குட்டி உறவு குட்டி சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லி பண்றதுதான் கல்யாணம். அது என்ன இது சீக்கிரட் கல்யாணம்? அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வீரா உன்னைய நல்லா சாப்பிட்டுட்டு போறதுக்கு தான் வர சொல்லியிருப்பான். இரு. அடங்கம். என் நண்பன் என்னை எதுக்காவது வர சொல்றான். உனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆளப்பாரு நல்ல. இவனை வீரா கிட்ட தான் சொல்லணும். வீரா, இந்த கண்ட்ரி இடியட் எல்லாம் யார் வர சொன்னது? சே, ஸ்டேட்டஸ்க்கு இவங்கிட்ட எல்லாம் பழகாதுன்னு எவ்வளவு டைம் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கூட நான் சொல்றதை கேட்கவே மாட்டான். அவன் ஸ்டேட்டஸுக்கு உன்னைய பக்கத்துல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னையே சேரக்கூடாதுன்னு சொல்றிய? என்ன பண்ண? சேயா கனி, கனி நீ எப்படி இங்க இங்க என்ன பண்ற? கலை, கலை என்ன மன்னிச்சிரு கலை. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோவமா பேசுனது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிரு. நான் அப்படி நடந்திருக்க கூடாது. ஏய், என்னடி இது சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு? என்னது இது? என் ஃப்ரெண்டு வீரா உனக்கு தெரியுமா? அவனுக்கு கல்யாணம்னு சொன்னா அந்த கல்யாணத்துக்கு தான் நீயே வந்திருக்கியோ? கலை, இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியல. என்னை மன்னிச்சிரு. உன் காலில் விழுந்து கேட்குறேன். மன்னிச்சிரு கலை. என்னடி இதுக்கு பாடுற? என்ன ஆச்சே? அனி, நான் அப்பவே உன்னை வந்து பார்த்துருப்பேன்டி. ஆனா என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அம்மா அவ சமாதானப்படுத்தவே முடியலடி. அதான். பரவாயில்ல கலை, பரவாயில்ல. இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு கலை. நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. ஏன் அழற? ஓய், எப்படா வந்த? சாரிடா, கொஞ்சம் ஜிம்ல இருந்துட்டேனா, அதனாலதான் நீ வந்து தெரியல. ஆமா, பக்கத்துல நிக்கிறாங்களே, யார் அவங்க? வீரா, வாட் ஆர் யூ டாக்கிங் யா? இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஏய் இடியட், அதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஐயோ, ஓகே ஓகே ஓகே. கலை, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா வரேன். நான் வேற ஜிம்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போதான் பிஏ அங்கிள் கால் பண்ணி சொன்னாரு, நல்ல நேரம் 8:30க்குலாம் இருக்கான். நான் அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஏய், இங்க என்னடா நடக்குது? காலங்கத்தாலேயே போன் பண்ணி பட்டு வெட்டி பட்டுச்சட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொன்னேன். இங்க வந்து பார்த்தா நீ என்னமோ அரைக்கால் அவசரோட நிக்கிற. இவளை கேட்டா உனக்கு கல்யாணங்கிறா? என்னதான் நடக்குது? ஐயோ, சாரிடா, உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். ஆமாடா, அப்பா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. அதனாலதான் சரி எனக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அப்புறம் உன் பக்கத்துல நிக்கிறாங்களே, அவங்கதான் பொண்ணு. என்னடா சொல்ற? இப்போ இவ்வளவு நாள் இவ கூட சுத்திக்கிட்டு இருந்தியே, இவ? கலை, உன்கிட்ட சொல்ல என்னடா இருக்கு? அப்பாவுக்கு இவ்வளவு கண்டாலே கொஞ்சம் கூட பிடிக்கல. லைஃப் லாங் நான் மேரேஜ் பண்ணாம கூட இருக்கலாமா, ஆனா இவளை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் அவருக்கும் ரொம்ப முடியலையா, சரி என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. சோ அதான் கொஞ்சம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஒரு 3 மந்த் தான். அப்புறம் அப்பா இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணை அனுப்பிடுவேன். அதுக்கு பிறகு நானும் ஸ்ரேயாவும் மேரேஜ் பண்ணிக்குவோம். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுறான்? ஏண்டா கல்யாணம்னா உனக்கு அவ்வளோ இதா போயிடுச்சா? இவ யாருன்னு தெரியும் அந்த பொண்ணு? 3 மாசத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண ஒத்துக்குமா? ஏய், என்னடா நீ கனி, என்ன இவன் உளறிட்டு இருக்கான்? எனக்கு இவன் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஹே கலை, ஆல்ரெடி உனக்கு அவங்கள தெரியுமா? பரவாயில்லையே, அப்போ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. கலை, இந்த கல்யாணத்தில் எனக்கு முழு சம்மதத்தோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இப்போ உங்கள் நண்பனுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் காலையாவது விழுந்து கேட்குறேன். நம்மளுடைய பழைய நாட்களை சொல்லி என் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. கனி, என்னடி அப்ப நீ லவ் பண்ணதெல்லாம்? என்னை மன்னிச்சிரு கலை, எனக்கு வேற வழி தெரியல. இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நின்றுடக்கூடாது. அது உங்கள் கையில் தான் இருக்கு. என்னை மறந்துட்டு நீங்கள் உங்களுக்கான நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோங்க கலை. என்ன கனி, ஏன்டி இப்படி சொல்ற? இதுக்கு மேலே வேற எதுவும் என்னை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏண்டா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பொண்ணு பிடிக்கலன்னா சொல்லிட்டு மாத்திடலாம். ஆனா என்ன, பொண்ணு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி 3 மாசம் அக்ரிமெண்ட்டுக்கு டிராமா மேரேஜ் பண்ணலாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. முட்டாள், நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலடா. சரி, இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் இந்த ஸ்ரேயாவை எதுக்குடா இன்னும் கூட வச்சிருக்க? நான் சொன்னது உன் காதுல விழுந்ததா இல்லையா? 3 மாசத்துக்கு அவங்க என் ஒய்ஃபா நடிக்க போறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இங்க பாருமா, உன் பேர் என்ன? சாரி வேணாம், உன் பேர் கூட தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. 3 மாசத்துக்கு இந்த வீட்டுல நீ இருக்கலாம். கண்டிஷன்லாம் என்னென்னு உனக்கு ஸ்ரேயா சொல்லிருப்பா. என்னது கண்டிஷனா? என்னடா கண்டிஷனு? அதுவா, நான் எப்பவும் வீரா கூட தான் இருப்பேன். இவளால எந்த டிஸ்டர்பும் எங்க 2 பேருக்கும் வரக்கூடாது. அந்த நெக்ஸ்ட் என்னன்னா, இவ்வளவு பெரிய வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பொண்ணுக்கும் 3 மாசத்துல போக விருப்பம் இருக்காது. சோ அதனால நீங்க தங்குற இந்த 3 மாசமும் எனக்கு வாடகையா 5000 அமௌண்ட் கொடுக்கணும். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் இது உங்களோட வீடுன்னு உங்க மனசுக்கு தோணவே கூடாது, ஓகேவா? வீட்டுல தங்குறதுக்கு வாடகை கொடுக்கணுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு வீரா. கலை, உன்னை நான் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணதே அப்பாவால தான்டா. இல்லைன்னா சும்மா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அப்பா முன்னாடி கொண்டு போய் நிறுத்திருப்பேன். ஆனா அவர் நீ வந்தாதான் நம்புவோன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸ்ரேயா, தாலி எங்க இருக்கு?
இல்ல ரெடியா இருக்குல்ல, நான் வந்ததும் தாலியை கட்டிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புற வேலை இருக்கு. டார்லிங், முக்கியமான அந்த கண்டிஷனை நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா ஆமா. இங்க பாருமா, நம்ம கழுத்துல இவன் தாலி கட்டிட்டானேன்னு சொல்லி என்னை நீ புருஷனால நினைச்சுக்கிட்டு இருக்காத. எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்புறம் என் அப்பாவை பார்க்கும்போது அப்ப மட்டும் உன் கழுத்துல அந்த தாலியை போட்டுக்கிட்டா போதும். மற்ற நேரத்துல எல்லாம் அதை நீ கழட்டி வச்சிரு, ஓகேவா? கலை, நான் சரியா தானே சொன்னேன்? அப்புறம் அதையே ஒரு சென்டிமெண்டா வச்சு நம்மள எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா என்ன செய்யுது? ஸ்ரேயா, நீ இருக்கிற வரைக்கும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஹே, நான் என்ன பண்ணேன்? நானே எங்க 2 பேருக்கு இடையில இவ வந்து ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிடுவாளன்னு பயத்துல இருக்கேன். நீ வேற. என்ன கனி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? எனக்கு என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. நீதான் கல்யாண பொண்ணுன்னு அவன் வாயில சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னை மன்னிச்சிரு கலை, என்னை மன்னிச்சிரு. அது தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியாது. என் லைஃப் எப்படியோ போனா போகுது. நீங்க என்னை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் இல்லை. உங்க வசதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கலை. கனி, என்னால உன்னை பத்தி யோசிக்கிறதா இல்ல என் நண்பனை பத்தி யோசிக்கிறதா எதுவும் தெரியல. சரி விடு, ஆண்டவன் வாழ்க்கையில யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கானோ அதுதான் நடக்கும். உனக்கு ஏத்த இடமும் இதுதான் கனி. வீரா பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி தெரியுவான், ஆனா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். வீரா சின்ன வயசுல இருந்து அம்மாவோட அன்பே இல்லாம வளர்ந்துட்டான். அவன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடந்து அவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து யாருக்கிட்டையும் அன்பாவே இருக்க மாட்டான். அவனோட தனிமையை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஸ்ரேயா அவனை கையில போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இருக்கா. கனி, வீராவை நீ தான் மாத்தணும் கனி. வீராவுக்கு ஏத்த பொண்ணு நீ தான் கனி. இல்லை கலை, என்னால முடியாது. இந்த வாழ்க்கை 3 மாசத்துக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு அவங்களே நினைச்சாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். இதையெல்லாம் நான் எதுக்கு செய்யறேன்னா அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படலை. ஆண்டவன் எனக்கு எப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்கான் பாத்தியா? நான் ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணுக்கு என் கண்ணு முன்னாடியே என் தலைமையிலேயே கல்யாணம் நடக்குது. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. உனக்கு கல்யாணம் நடக்கிறத என்னால் பார்க்க முடியாது கனி. நான் கிளம்புறேன் கனி. பார்த்து இருந்துக்க கனி. இதையும் தாண்டி என்னால் எதுவும் செய்ய முடியல கனி. வேணுனா என் கூட வந்துடுறியா? இந்த வாழ்க்கை உனக்கு கட்டாயம் தேவைதானா? சொல்லு கனி. அந்த ஸ்ரேயா நிச்சயம் உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டா. நீயா எப்படியாவது வீராவோட மனசுல இடம் பிடிக்க நினைச்சாலும் ஸ்ரேயா இருக்கிற வரை அது நடக்காது. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வாழ்க்கை 3 மாசம்தான். அதுக்கு பிறகு யார் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் காசுக்காக மட்டும்தான் இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்படி என்னடி உனக்கு காசு தேவை? என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்டா நீங்க சும்மா கொடுத்துருப்பீங்களா? அப்ப பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? எங்களை மாதிரி இல்லாத ஏழப்பட்டவங்க பணத்துக்காக இப்படி ஏதாவது செஞ்சாதான் உண்டு. உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். எவ்வளவு காசுக்காக இன்னொருத்தன் பொண்டாட்டியே நடிக்க போறியே. உன்னை நினைச்சாலே அசிங்கமா இருக்கு கனி. இனியும் நான் உன் முகத்துல முழிக்க ஆசைப்படல. நீ எப்படியாவது போ. இதுதான் உன் தலையெழுத்துனா அதை யாராலும் மாத்த முடியாது.